ஹைப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்புறேன். எங்கே கிளம்புறேன்னா பக்கத்தில் கிடையாது, ஹைதராபாத்தில் அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி போகவே இல்லை, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இப்போ கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. அத்தை பசங்கள்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் போகிறோம். ஹைதராபாத்தில் அண்ணன் ஃபேமிலி, பெரிய அண்ணன் ஃபேமிலி இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்க ட்ரெயினில் பார்ப்போம். ஆட்டோவில் போய் சென்ட்ரலில் இறங்கலான்னு சொல்லிட்டு ஓலா போட்டாச்சுப்பா. நாங்கள் 2 பேரும் சென்ட்ரலுக்கு கிளம்பியாச்சு. முன்னாடி நிறைய ட்ரிப்பெல்லாம் நார்த் இந்தியாலாம் போவோம். அப்போ இந்த சென்ட்ரல் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம். எங்கள் மாமனார் இருக்கும்போது நிறைய காஷ்மீர், குழு மணாலி, டெல்லி அது இதுன்னு ஃபுல்லாக ட்ரெயின் ஜர்னி சூப்பராக கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் வந்து இடையில ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அஜ்மீர் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரெயினில் போகிறோம். இப்போ சென்ட்ரலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இப்போ உள்ள இங்கெல்லாம் இருக்கும்போது அந்த பழைய ஞாபகம் தான் வருது. ஃபேமிலியில் ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து அங்கே நின்று காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, குட்டீஸ் எல்லாம் வந்து இங்கே லக்கேஜ் மேலே ஏறி உட்காந்துருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருக்குதா? எனக்கு இங்கே வந்த உடனே ரொம்ப அந்த மெமரிலாம் அதிகமாக இருந்தது. சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தோம். இப்படி ட்ரெயின் வந்து 4:25க்கு தான். நாங்கள் வந்து 4 o'clock இங்கே வந்துட்டோம். சரி அப்போ பொறுமையாக நம்ம எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா ரொம்ப கடைசியில் இருந்தது. அதனால் நீட்டாக நடந்து போய்கிட்டே இருந்தோம்ப்பா. ஆனாலும் லக்கேஜை தூக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் அந்த வீல் பேக் மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராமல் நார்மல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 4:25 ஆயிடுச்சு. ட்ரெயின் மெதுவாக கிளம்பிருச்சு. இன்னும் எனக்கு வழி அனுப்பலாம் யாராவது வந்தால் ரொம்ப அழுக வர மாதிரி ஆயிரும். நானும் யாரையும் வழி அனுப்ப போக மாட்டேன். என்னையும் யாரும் வழி அனுப்ப வர வேணான்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப அவங்கள விட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி இப்போ நம்ம சீட்டில் போய் நம்ம செட்டில் ஆயிடலாம். அவ்வளோதான் பையங்கன்னு பார்த்து உட்காந்தாச்சு. இப்போ ட்ராவல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் போகிற வழி ஒரு வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததை விட குட்டி பசங்களோட போகிற அந்த ட்ராவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போல்லாம் பசங்க வந்து விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஆனால் 2 days தான். நான் ஃப்ரைடே கிளம்புனேன். ஃப்ரைடே ஈவினிங் கிளம்புனேன். சாட்டர்டே சண்டே வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பிடுவேன். அண்ணி ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி இந்த வாட்டி போயிடலாம். சாட்டர்டே சண்டே அவங்க வீட்டில் அவங்களும் இருப்பாங்க, அண்ணன் பையனும் ஃப்ரீயாக இருப்பான். அதனால் போக போக ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா பக்கம்லாம் வந்தது. அதாவது எந்த பக்கம்னா இந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, திருவெற்றியூர் இந்த பக்கம்லாம் ஒவ்வொரு ஏரியா வந்தது. நம்ம தூத்துக்குடி அந்த பக்கம் போகும்போது நம்ம ஒரு பக்கம் வரும். இது அம்மா வீட்டு பக்கம் கொருக்குப்பேட்டைலாம் வந்த உடனே இந்த பக்கம்லாம் நம்ம இந்த ரயில்வே கேட்லாம் போயிருக்கோமே அப்படின்லாம் ஞாபகம் வந்தது. இப்போ அந்த எதிர்க்கு ட்ரெயின் வரும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேகமாக போதா அது வேகமாக போதா அப்படின்ற மாதிரி. சரி 2 பேரும் வந்து கொஞ்சம் நேரம் கதெல்லாம் பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். அண்ணன் பையன் வந்து அங்கே பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தான். காலையில் 4:30க்கே வந்து நம்ம வந்து செரலப்பள்ளி, ஹைதராபாத்தில் 2 ஸ்டேஷன் இருக்கான். நாங்கள் இறங்கினது செரலப்பள்ளி. இதுதான் என்னோட பெரிய அண்ணனோட 2வது பையன். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு ஷண்மதின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இது 2வது பையன். அவன் பேர் அரவிந்த். இதுக்கு முன்னாடி சில வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவன் கார் எடுத்துகிட்டு வந்துருந்தான் பிக்கப் பண்ணுறதுக்கு. விடிய காலையில் இந்த ஜர்னியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அங்கேருந்து செரலப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அண்ணன் வீடு ரொம்ப தூரம் தான். அதனால தான் நீங்கள் வர வேணாம் நானே வந்துடுறேன், ஃபஸ்ட் டைம் வரீங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். வந்தாச்சு, அண்ணியை பார்த்தாச்சு. அன்னிக்கு ஒரே ஹாப்பி, அண்ணனுக்கும் ஒரே ஹாப்பி. சொல்லுங்க, எங்கே வந்திருக்கோம்? ஹைதராபாத். வெல்கம் டு ஹைதராபாத். அப்புறம் மம்மி வீடு என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க பார்ப்போமா? இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் வந்து பரோட்டா, அப்புறம் வந்து வடை குழம்பு வெளியே இருக்கு. இந்த மம்மி வீட்டு கிச்சன். மம்மின்றது என்னோட பெரிய அண்ணன் ஒய்ஃபு. அண்ணின்னு சொல்லாம நான் இப்போ மம்மின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கா? இது பூஜை ரூம். அப்புறம் சிக்கன் குழம்பு. சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி. பரோட்டா வித் சிக்கன் குழம்பு, உளுந்த வடை. வெளியே பார்க்கலாம். கத்திருக்கு. எப்படி இருக்கு ஹைதராபாத்? சூப்பராக செடியெல்லாம் வச்சிருக்கு.
நானுமே ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ டிஃபன்லாம் ரெடி ஆகிடுச்சு. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு எங்கேயா வெளியே போகணுமா என்னன்னு பிளான் பண்ணிக்கலாம். மத்தியானத்துக்கு மேலே போகலான்னு தான் பிளானு. எங்கே போகிறோன்னு இன்னும் பிளான் பண்ணலை. இது வந்து சீம்பால். சீம்பால் கண்ணு குட்டின்ற அன்னைக்கு பால். இது முதல் பால் சீம்பால். இதுல வந்து சுகர். நீங்க நேத்து கொடுத்தத ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்க. இன்னைக்கு தான் நீ வரவன்னுட்டு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கட்டியா இருக்குல்ல. சுகர் போடலாம், வெல்லம் போடலாம். போட்டு ஏலக்காய் போட்டுட்டு இது குக்கர்ல வச்சோம்னா நல்லா கேக் மாதிரி கட்டியா வரும். டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு நல்லது. உடம்புக்கும் நல்லது. சீம்பால் உடம்புக்கு நல்லது தானே. வச்சுட்டு குக்கர்ல நான் எப்பயோ சின்ன வயசுல சாப்பிட்டது தான். சூப்பரா இருக்கும். இங்க அப்பப்போ கிடைக்கும் நமக்கு. தண்ணி கொதிச்ச உடனே இதை தூக்கி இதுல இப்ப ஏலக்காய் சக்கரை மட்டும் சக்கரை போட்டேன். வெல்லம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இது அது உள்ள வச்சு ஸ்டீம் மட்டும் வரணுமா? ஸ்டீம் மட்டும் ஒரே ஒரு விசில் வரணும். கேக் மாதிரி ஆயிடும். கேக் மாதிரி ஆயிடும். இல்ல 10 minutes அது போதும். இது உள்ள வச்சுட்டு இப்ப மூடி இது வச்சுட்டு மூடிடலாம். நான் உடனே ஸ்டீம் மட்டும் வைக்கணும். நீங்க விசிலா ஸ்டீம் மட்டுமா விசில் வைக்கிறீங்களா? விசில் வைக்க போறேன். விசில் வச்சா கொஞ்சம் சீக்கிரம். சீம்பால் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சூடா இருக்கு. பிளேட்ல வச்சு பார்க்கலாம். அப்படியே கவுத்துனா வராதா? கவுத்துனா வரும். நிமித்துங்க. இருங்க உடனே எடுக்காது. விழுந்துருச்சு. சரி. ஓ அது ஏலக்காவா? கட் பண்ணுங்க. ஸ்பூன்ல எடுங்க. ஒரு நிமிஷம். இது கட் பண்ணுவோமா? நான் இது பாரிஸ்ல ரோட்ல விற்பாங்க தெரியுமா? அப்ப சாப்பிட்டுருக்கேன். கொடுங்க சின்னதா. சூடா இருக்கு சொல்லி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டா தான் இருக்கு. சூடா இல்ல? சாப்பிட்டு சூப்பரா இருக்கா? அவ்வளோதான்ப்பா. ஈவினிங் வந்து கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 o'clock டீ குடிச்சு, இது என்னோட பெரிய அண்ணன் சரியா, டீ குடிச்சிட்டு சரி எங்கே போகலான்னு நம்ம சார்மினார் போயிட்டு அங்கேருந்து ஐக்கியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. நான் என்னோடய ஹஸ்பண்ட், அண்ணன் பையன், அண்ணன் அண்ணி 5 பேரும் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ வந்து சார்மினார் போய்கிட்டு இருக்கோம். சார்மினார்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ளெல்லாம் போகல, சும்மா அங்கே சார்மினார் கிட்ட நின்று டீ குடித்தோம் அவ்வளோதான். மற்றபடி சுற்றி பார்க்கலாம் போகல. இந்த வாட்டி சுற்றி பார்க்கலாம். ஆனால் அங்கே நிறைய கடை இருக்குது, வளையல் அது இதுன்னு. வளையல் ரொம்ப ஸ்பெஷல். நான் கொஞ்சம் வளையல் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கினேன். எங்கள் கடைங்கள்லாம் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான். அஜ்மீர் கொஞ்சம் இதை விட இன்னும் நிறைய கடை வச்சு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஏரியா வந்து சார்மினாரை விட என்னென்னா ஷாப்பிங் தான் பெரிய விஷயமா இருந்தது. ஈவினிங் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருந்தது. அங்கே வந்து அண்ணன் பையன் வந்து ஒரு நெம்ராவோ ஏதோ ஒரு டீ கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே அந்த குக்கீஸும் அந்த ஒரு க்ரீம் பண்ணும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு அவன் வாங்கி தந்தான். சரின்னு அதனால நாங்கள் அப்படியே கடை வந்து ஒரு ஆர்டராகவே இல்லைப்பா, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரு மாதிரி இதுவாக இருந்தது நமக்கு. அதனால கொஞ்சம் சுற்றி ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருந்தது. இந்த டாய்ஸ்லாம் 100 rupees தான். ஆனாலும் நான் வாங்கலை. சும்மா எல்லாமே கையில் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள். எவ்வளோ கடை பாருங்களேன், சுற்றி இருக்குது. இந்த டீ கடை தான் நிம்ராவோ, அந்த டீ கடை தான் போகணும். ஆனால் குக்கீஸ் நான் டீயே குடிக்க மாட்டேன். அன்னைக்கு டீ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து ஹைதராபாத்தில் இந்த பால் டீ காஃபிலாம் நம்ம குடிக்கும் போது அந்த பாலில் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. அன்னிட்டு நல்லா இருக்குன்னா அது வந்து இங்கே இருக்கிறது எல்லாம் எருமை பால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பாக்கெட் பால்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். அதே மாதிரி பார்த்தா கடையிலையும் டீ ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு கோயில் இருந்தது. வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு சும்மா குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் வந்து வேறு எங்கே போகலாம் அப்படின்னும் போது சரி டின்னருக்கு போகலாம் அப்படின் போது சரி ஐக்கியா போயிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு
ஐக்கியா போயிட்டு ஒரு சுற்றிட்டு தான் இது பண்ணோம். ஒரே பேங்கிள்ஸ் தான் அதிகம். பேங்கிள்ஸ் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஏகப்பட்டது அங்கே. பேங்கிள்ஸு, கம்மல், செட்டு, செருப்பு, ஹேண்ட்பேகு, பேண்ட்டு. அப்புறம் அங்கே ஒரு பேண்ட்டு விற்கிறாங்கங்க, 100 rupees தான். எப்போவுமே அண்ணி வரும்போது நிறையா வாங்கிட்டு வருவாங்க. நல்லாவே இருக்கும் அந்த பேண்ட்டு. இங்கெல்லாம் அது வந்து 450 400 கிட்ட விற்கிறாங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து நான் ஹைடெக் சிட்டியா அந்த வழியாக தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். நிறைய பில்டிங்ஸு, நிறைய இது. நம்ம சென்னை இப்படி இல்லையோ, ஹைதராபாத் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தெரியல, ஜஸ்ட்டு அந்த நிமிஷத்தை வச்சு சொல்கிறேன். யாரும் உடனே சென்னையை சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் டிராஃபிக் பயங்கரமான ஒரு டிராஃபிக் தான். ஐக்கியாலேயும் எல்லாமே நல்லாவே இருந்தது. ரேட்டு வந்து சிலதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, சிலது அதிகமாக இருந்தது. ஆனால் எனக்கு எப்பவுமே பிடிச்சது வந்து டிமார்ட்டு தான். டிமார்ட் போயிருக்கீங்களா? அங்கேயும் டிமார்ட்லாம் இருந்தது. நாங்கள் வந்து கிட்ஸ் அது இதுன்னு, அதாவது ஐக்கியாவில் வந்து ஒன்னொன்றுத்துக்கு ஒவ்வொரு இடம் மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் ரொம்ப ஒரு காவாசி தான் சுற்றி பார்த்துருப்போம். என்னென்ன விற்குதுன்னு பார்த்தோம். நான் சும்மா கண்ணாடி பவுலு அந்த மாதிரி சில விஷயம்லாம் வாங்கினேன் நான். மற்றபடி பெருசாக பர்ச்சேஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பேங்கிள் வாங்கினேன். இதோ இப்போ ஐக்கியா கிட்ட வந்தாச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கிங்கே ரொம்ப பெருசாக இருந்தது. இதில் காமெடி என்னென்னா, பார்க்கிங் 1 2 ஏதோ இருக்குது போல இருக்குது. நாங்கள் வந்து காரை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் தேடி அதுக்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி வாங்க உள்ளே போகலாம், என்னென்ன இருக்குன்னு ஓரளவு சும்மா சிம்பிளாக நான் அப்படியே காட்டுறேன், பார்த்துடலாம். இந்த மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி பெட்ரூம் செட்டப், நம்ம ட்ரேட் சென்டர்லாம் போகும்போது அங்கங்கே அந்த மாதிரி செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிச்சன்னா ஒரு செட்டப், பெட்ரூம்னா ஒரு செட்டப், ஹால்னா ஒரு செட்டப், பாத்ரூம்னா ஒரு செட்டப் அப்படின்ற மாதிரி இருந்தது. மாடியில் ஒரு இந்த மொட்டை மாடியில் ஒரு இந்த மாதிரி டீ டைம் செட்டப் மாதிரி வைக்கணும்னா அதுக்கு ஒரு இது இருந்தது. துணிக்காய் பாருங்களேன், இது நம்ம எக்ஸ்பிளேட்டர்ல போற வழி ஃபுல்லா அந்த கிளிப்பை எவ்வளோ கொட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ கொட்டி வச்சு அப்படி நிறைய கிளிப்பா கொட்டி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு கிளிப்பு வாங்கல, சும்மா இது என்னடா டிஃப்ரெண்டா இவ்வளோ கொட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம எல்லா இடமே எஸ்கலேட்டர் தான், நல்லா ஈஸியாக போகிறது வர்றது மாதிரி தான் இருந்தது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பெட்ரூம் இப்படி இருக்கணும், ஃப்ளாட் மாதிரி தானே போகிறாங்க. பெட்ரூம் இப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், பாத்ரூம் இப்படி இருக்கணும், ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறாங்க. அதனால அவங்க ஐடியாக்கெலாம் வந்து ஐக்கியா வந்து கரெக்டான இடம். இப்போ வந்து ஐக்கியாவிலேருந்து கிளம்பி நேராக வந்து சைத்தன்யா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. என்னோட அத்தான் பையனை வந்து அவனும் ஹைதராபாத்தில் தான் ஒர்க் பண்ணுறான். சரி அவனையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கே வர சொல்லிட்டோம். டின்னர் ஒன்றா சாப்பிட்லாம் வாப்பான்னு சொல்லியாச்சு. சரி அவன் சைத்தன்யா அங்கேருந்து 2 kilometers தான் வந்துடுறம்மான்னு சொன்னான். அதனால் வந்து நாங்கள் அங்கேருந்து போகிற வழியில் ஹோட்டல் சைத்தன்யாவில் எங்கள் அத்தான் பையனை பார்த்தோம். அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு. அப்புறம் அவன் வந்தான். அவன் பேர் ஆனந்த்ராஜ், என் பையன் பேர் விமல்ராஜ், இவர் பேர் ஆனந்த்ராஜ். இவங்க எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க தான். இப்போ வந்து ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க, படிப்பு அது இதுன்றதுக்காக. பக்கத்தில் இருக்கிறது அண்ணன் பையன் அரவிந்த், இது வந்து அத்தான் பையன். அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னன்னாலும் ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் தான். சரி சாப்பிட்டுட்டு அவர் தம்பி வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து அண்ணி நாத்தனார் நலுங்கு வைக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் ஸ்டைல் அப்படி தான் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன், என்ன வந்து உட்கார வச்சு காலில் மஞ்சள் தடவி சாரீ கொடுக்கணுமா, அதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். போனாலும் செஞ்சு செய்வாங்க. நான் எங்க போனாலும் எனக்கு செஞ்சு என்னோட பெரியவங்க செய்வாங்க. நீங்க செஞ்ச நான் எந்த செய்யணும்ல உட்காந்து
கனியும் கொடுத்தேன் எல்லா கனியும் பண்ணணும். ஒரு வழியாக என் அண்ணி எனக்கு நாத்தனார் நலுங்கு வச்சாச்சு. நாத்தனாருன்னு இல்லை, யார் பெண்கள் பெரியவங்க சின்னவங்க வந்தாலும் இந்த முறை செய்வாங்களாம். அதுதான் அண்ணி எடுத்து கொடுத்த சாரி. அவ்வளோதான். நாங்கள் உடனே மத்தியானம் சாப்பிட்டுட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுப்பா. இப்போ சென்னை கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.